وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم يأتي على الناس زمان الصابر فيهم على دينه كالقابل على الجمر. وقال صلى الله عليه وسلم أيضا سيصيب أمتي في آخر الزمان بلاء شديد لا ينجو منه إلا رجل عرف دين الله فجاهد عليه بلسانه وبقلبه. صدق رسولنا سيدنا محمد صلى الله عليه وسلم. எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அன்னார்கள் சொன்ன மொழிகளை நடந்த வழிகளை நேசம் வைத்து பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை அடைந்து கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தபு தாபியீங்கள், கியாம நாள் வரைக்கும் அந்த சீதேவிகளை பின்பற்றி வாழக்கூடிய உண்மையான மூமீன்கள், முஸ்லீம்கள் அத்துணை பேர் மீதும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் முறித்தாகட்டுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், புனிதமிக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறார்களோ அந்த கர்மங்களை எடுத்து நடக்கவும், எந்தெந்த கர்மங்களை கூடாது என்று தடை விதித்துள்ளார்களோ அந்த கர்மங்களை தவிர்த்து நடக்கவும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நாள் தினம் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி சுபஹ் தொழுகையை நடத்தினார்கள். தொழுகை முடிவடைந்ததற்கு பின்னால் மிம்பரிலே ஏறினார்கள், ஒரு பிரசங்கம் செய்தார்கள். அந்த பிரசங்கம் லுஹர் வரைக்கும் நீடித்தது. லுஹருடைய நேரம் வந்தது, இறங்கினார்கள், லுஹருடைய தொழுகையை நடத்தினார்கள், திரும்பவும் பயான் செய்வதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். அசர் வரைக்கும் அந்த பயான் நடந்தது. அசருடைய நேரம் வந்தது, மிம்பரிலே இருந்து இறங்கினார்கள், பயானை நிறுத்தி தொழுகையை முடித்துக் கொண்டதற்கு பின்னால் மக்ரிப் வரைக்கும் பயான் நடத்தினார்கள். மக்ரிபுடைய அதான் கூறப்படுகிறது, வக்து நுழைகிறது, இறங்குகிறார்கள், மக்ரிபுடைய தொழுகையையும் நடத்துகிறார்கள். சுபஹிலே இருந்து மக்ரிப் வரைக்கும் சஹாபாக்களை நோக்கி ஒரு உன்னதமான ஒரு உயர்தரமான ஒரு உபன்யாசத்தை, பயானை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அக்பரனா பிமா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமah. அந்த இடைப்பட்ட நேரங்களிலே கியாமத்து வரைக்கும் என்னதெல்லாம் நடக்குமோ அதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். கியாமத்து வரைக்கும். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், சில விடயங்களை நான் கேட்டேன், எனக்கு மறந்து விட்டது. ஒரு மனிதன், அவனை நன்றாக தெரியும், ஆனால் மிச்சங்காலம் புழக்கம் இல்லாததன் காரணத்தினால் அவனை நான் மறந்திருக்கிறேன். திடீரென்று அவனை நான் சந்திக்கும் பொழுது, அவனை காணும் பொழுது, இது இன்னாருடைய மகன் என்று எப்படி ஞாபகம் வருமோ அதே போன்று சில விடயங்கள் என்னை விட்டு மறக்கடிக்கப்பட்டிருந்தது. உலகத்திலே அந்த விடயம் நடக்கும் பொழுது இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றையே சொல்லி முடித்தார்களே என்று ஞாபகம் வரக்கூடிய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே இருந்தது என்று ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்லே நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் உலகத்திலே என்னவெல்லாம் நடக்குமோ, முஸ்லீம்களுக்கு எப்படியான ஆபத்துக்கள் கியாமத்தினால் நெருங்க முஸ்லீம்களுக்கு மத்தியில் எப்படியான மாற்றங்கள் ஏற்படும் என்கிறதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக நமக்கு சொல்லித் தந்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டி தந்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் நமக்கு முன்னாலேயே அறிவித்து தரப்பட்ட எத்தனையோ விடயங்கள் நமக்கு மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூசிக்கு ஐயத்தி அலன்னாசி ஸமானுன்,
மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு, இஸ்லாமிய பெயர்தாங்கிகள் இருப்பார்கள், உண்மையான இஸ்லாமியர்கள் குறைந்து போயிருப்பார்கள். இஸ்லாமிய பெயர்தாங்கிகள் இருப்பார்கள், உண்மையான முஸ்லீம்கள் குறைந்து போயிருப்பார்கள். வலா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு, குர்ஆன் இருக்கும், குர்ஆனை ஓதுவதற்கு, குர்ஆனை சிந்திப்பதற்கு, குர்ஆன் படி நடப்பதற்கு எவருமே இருக்க மாட்டார்கள். மசாஜிதுஹும், பள்ளிவாயல்கள் நிறைந்து போயிருக்கும், ஆனால் ஆமிரத்துன் வகிய ஹராபும் மினல் ஹுதா, நேர்வழியை விட்டு ஹராபாக்கப்பட்டதாக, நேர்வழிக்கும் அந்த பள்ளிவாயலுக்கும் தொடர்பே இல்லாததாக பள்ளிவாயல்கள் நிர்வாகிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலமாஉஹும் ஷர்ரும் மின் தஹ்தி அதீவி ஸமா, அந்த காலத்திலே வானத்துக்கு கீழால் வாழக்கூடியவர்களில் மிக கெட்டவர்களாக உலமாக்கள் இருப்பார்கள். மின் நிந்தியும் தஹ்ருஜுல் ஃபித்னா, அவர்களிடமிருந்தே எல்லா ஃபித்னாக்களும் உண்டாகும். வபீஹிம் தஊத், அவர்களிலேயே அந்த ஃபித்னாக்கள் போய் முடிவடையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னையே சொல்லி தந்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய ஜமானில் எங்களுடைய இலங்கை மக்களுக்கு, இலங்கை முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினை, சூழ்நிலை, மனத்தாழ்வு, மனிதர்களுக்கு மத்தியில், காவிர்களுக்கு மத்தியில் தலைகுனிந்து நடக்கக்கூடிய ஒரு நிலை, எங்களை பரிபாலிக்கக்கூடிய சில தலைவர்களினால், தலைவர்கள் விட்ட பிழைகளினால் ஏற்பட்ட கொடூரம் என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இப்படியான காலகட்டத்தில் முஸ்லீம்கள், சிறார்கள் பெரியவர்களை மதிக்க மாட்டார்கள், பெரியவர்கள் சிறார்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவனை நம்ப வேண்டுமோ அவனை நம்ப மாட்டார்கள், எவனை நம்ப கூடாதோ அவனை நம்புவார்கள். எவனை நம்ப வேண்டுமோ அவனை நம்ப மாட்டார்கள், எவனை நம்ப கூடாதோ அவனை நம்புவார்கள். எவனை பொய்ப்பிக்க வேண்டுமோ அவனை உண்மைப்படுத்துவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவனை உண்மைப்படுத்த வேண்டுமோ அவனை பொய்ப்பிப்பார்கள். இப்படியான காலகட்டத்தில் பள்ளிவாயல்கள் நேர்வழியை விட்டு பராக்காக்கப்பட்டு இல்லாமலாக்கப்பட்டு திரியக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டத்தினர்கள் பள்ளியிலேயே அவர்களுடைய வேலைப்பாடுகளை செய்து கொள்வார்கள். துன்யாவுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பள்ளியிலேயே கூடப்படும். துன்யாவுக்காக வேண்டி பள்ளியிலே மஜ்லிஸ்கள் நடத்தப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட கூட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அவர்களோடு உட்கார வேண்டாம். ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த தேவையும் கிடையாது, இவர்களை அல்லாஹ் கணக்கெடுக்கவே மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். இன்னொரு கொடூரம் என்னவென்றால், புதிதாக உண்டாகியவர்கள், புதிதாக பிறந்தவர்கள், புதிதாக உலகத்துக்கு வந்தவர்கள், புதிதாக வளர்ந்தவர்கள் முன்னைய சமுதாயத்தினர்களை பார்த்து அவர்கள் வழிகேட்டில் இருந்தார்கள், நாங்கள் நேர்வழியிலே இருக்கிறோம், அவர்கள் மார்க்கத்தை ஹராமாக்கினார்கள், மார்க்கத்திலே புது புது கொள்கைகளை எல்லாம் உருவாக்கினார்கள், நாங்கள் தான் ஹக்கிலே இருக்கிறோம் என்று தம்பட்டம் அடித்து திரிவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பழைய மனிதர்களை குறை கண்டு பழைய மனிதர்களை வழிகேடர்களாக ஆக்கி சுகம் காணக்கூடிய கூட்டம் உலகத்திலே உருவாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான மூமீன்கள், உண்மையான முஸ்லீம்கள் குறைந்து போவார்கள். என்னுடைய சஹாபாக்களே, உங்களுக்கு மத்தியில் மூமீன்கள் பகிரங்கமாக இருக்கிறீர்கள், ஆனால் சில முனாபிக்குகள் ஒளிந்திருக்கிறார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே முனாபிக்கீங்கள் பகிரங்கமாக திரிவார்கள். ஈமானியத்தான உண்மையான கொள்கையை பெற்றிருக்கக்கூடியவர்கள் உங்களிலே முனாபிக்கீங்கள் ஒளித்திருப்பது போன்று அந்த காலத்திலே ஒளித்து திரிவார்கள். இன்றைய காலம் முனாபிக்கீங்களை அற்பமாக நினைக்கக்கூடிய காலம். ஆனால் ஒரு காலம் வரும், முனாபிக்கீங்களுக்கு பட்டமும் பதவியும் அந்தஸ்தும் கொடுத்து மூமீன்களை அற்பமாக கருதக்கூடிய காலம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, தொடர்ந்து சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மார்க்கத்தை கையிலே வைத்திருப்பது, மார்க்கத்திலே நிலையாக இருப்பது
நெருப்பு தணலை கையிலே பிடித்திருப்பது போன்று இருக்கும் என்று சொன்னார்கள். நெருப்பு தணலை கையிலே பிடித்திருப்பவன் கஷ்டம் இல்லாமல் ஆபத்துக்கள் இல்லாமல் பிடித்திருக்க முடியுமா? முடியாது. அதே போன்று தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு கஷ்டமான நிலைமைகள் ஏற்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சில ஜனாசாக்கள் கொண்டு போகப்படும். மூமின்கள் பார்த்து சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த ஜனாசாவாக நான் இருக்கக்கூடாதா என்று மூமின்கள் வேண்டுவார்கள். மையவாடிகளுக்கு போவார்கள், போய் கபரிலே புரள்வார்கள், மண்களை எல்லாம் தலையிலே வாரிக்கொள்வார்கள். யா அல்லாஹ், இந்த கபராளியுடைய இடத்திலே நான் இருக்கக்கூடாதா என்று மூமின்கள் கேட்பார்கள். அப்படியான பலாய்கள், சோதனைகள் உலகத்திலே ஏற்படும். கண்ணியமான சகோதரர்களே, அப்படியான நிலை இன்று ஏற்பட்டு விட்டதோ என்று நாங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்று முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுள்ள சோதனைகளும் பிரச்சனைகளும் பாருங்கள். எங்களுடைய கொள்கையை, எங்களுடைய மார்க்கத்தை சுதந்திரமான முறையில் செய்து கொள்ள முடியாத முறையில் எத்தனையோ சூழ்ச்சிகள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். உலகத்திலே, பூமியிலே, கடலிலே ஃபஸாதுகள், குழப்பங்கள், அழிவுகள் ஏற்படுமா? எதனால் ஏற்படும்? அவர்களையே சம்பாதித்துக் கொண்ட விடயங்கள். அவர்களையே அந்த நிலையை உருவாக்கிக் கொண்டார்கள், உருவாக்கிக் கொள்வார்கள். இன்று முஸ்லிம்களோடு, முஸ்லிம்களுக்கு எதிராக, நம்மளுக்கு எதிராக எல்லோருமாக சேர்ந்து படையெடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இது ஆச்சரியம் அல்ல. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே எல்லா உம்மத்தினர்களும், எல்லா கூட்டத்தினர்களும் முஸ்லிம்களே உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள். எப்படி? கமா ததால் ஆக்கிலத்து இலா கஸ்அத்திஹா. ஒரு உணவு தட்டை வைத்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் எப்படி அழைத்துக் கொள்வார்களோ, அந்த உணவை சாப்பிடுவதற்காக ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் சேர்வார்களோ, அதே போன்று எல்லோருமாக சேர்ந்து முஸ்லிம்களே, மூமின்களே, உங்களை தாக்கக்கூடிய காலம் வரும். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த காலகட்டத்தில் நாங்கள் கொஞ்சம் பேராக இருப்போமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, வலாகின்னக்கும் கதீருன், நீங்கள் மிச்சம் பேர் இருப்பீர்கள், குவிந்து போயிருப்பீர்கள். ஆனால் வலாகின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், மிச்சம் பேர் இருப்பீர்கள், ஆனால் நிலையில்லாதவர்களாக இருப்பீர்கள், கொள்கையில் உறுதியில்லாதவர்களாக இருப்பீர்கள், சேத்துல நாட்டின கம்பை போன்று இருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலாகின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், ஊத்தைகளை போன்று இருப்பீர்கள். எப்படியான ஊத்தை? வெள்ளத்திலே அடிபட்டு வரக்கூடிய ஊத்தைகளை போன்று நீங்கள் இருப்பீர்கள். வெள்ளத்திலே அடிபட்டு வரக்கூடிய ஊத்தைக்கு நிலையாக இருக்க முடியாது, ஒரு கொள்கையை சார்ந்திருக்க முடியாது, ஒரே இடத்திலே இருக்க முடியாது, சேர்ந்திருக்க முடியாது. இதே போன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு கொள்கையை தேர்ந்தெடுக்காமல் எல்லா கொள்கைகளுக்கும் தலை காட்டக்கூடிய முனாஃபிக்கீங்களாக முஸ்லிம்கள் உருவாகி விடுவார்கள். ஒரு கொள்கையை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். ஊத்தைகள் எப்படி வெள்ளத்திலே அடிபட்டு போகும் பொழுது சேர்ந்திருக்காதோ, அதே போன்று ஒற்றுமை அற்றவர்களாக முஸ்லிம்கள் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் எல்லோருமாக சேர்ந்து உங்களுக்கு எதிராக படையெடுப்பார்கள், எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் உங்களை தாக்குவது. ஏன்? முஸ்லிம்களை பற்றி ஒரு பயமும் ஒரு அச்சமும் காபிர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அந்த அச்சத்தை அல்லாஹ் கலட்டி விடுவான். உங்களுடைய உள்ளத்திலே பயத்தையும் அபாயத்தையும் போட்டு விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலம் இருந்தது, முஸ்லிம்களை மதித்தார்கள், முஸ்லிம்களை கண்டு பயந்தார்கள். ஆனால் இன்று பயந்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக படையெடுக்கிறார்கள். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக படையெடுப்பார்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக எல்லாரும் ஒன்று சேர்வார்கள். அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள்? ஊத்தைகளை போன்று. கண்ணியமான சகோதரர்களே, புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, எதுஹபு சாலிஹூன் அல்லவ்வலு ஃபல்லவ்வலு, சாலிஹுங்கள்
முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் போய்விடுவார்கள். கோதுமையை நல்ல கோதுமையை எடுத்ததற்கு பின்னால் அற்பமான பதர்கள் இருப்பது போன்று நல்ல ஈத்தம்பழங்களை எடுத்துக் கொண்டதற்கு பின்னால் அற்பமான ஈத்தம்பழங்கள் மிஞ்சுவது போன்று முஸ்லிம்களில் அற்பமானவர்கள் உலகத்திலே மிஞ்சி இருப்பார்கள். லா யுபாலிஹுமுல்லாஹு பாலா, அவர்களை அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அப்படியான ஒரு நிலை இன்று ஏற்பட்டு விட்டதா என்று நாங்கள் சிந்திக்கக்கூடிய நிலையில் இன்று இருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா? அந்நியர்கள், காவிர்கள் நம்மளோடு பொறாமைப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய பொறாமையுடைய வெளிப்பாடு நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். இந்த பொறாமையை இல்லாமல் செய்ய வேண்டுமா? எங்களுடைய உயர்வுகளை நாங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும். வியாபார ரீதியான உயர்வா, அதை மறைக்க வேண்டும். நமக்கு மத்தியில் நம்முடைய சமுதாயத்தினர்களுக்கு மத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். திருமண வைபவங்களா, அதில் இஸ்ராப் என்று, வீண் விரயம் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். உலகத்திலே சுற்றுலாக்கள் செல்வதற்கு அனுமதி இருக்கிறது, தடையில்லை. அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து புதிரப்படுவதற்கு, வியப்படைவதற்கு அனுமதி இருக்கிறது, தடையில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் முஸ்லீம்கள் நமக்கு மத்தியில் வாழ்ந்து காபிர்களுடைய கண்களை விட்டு, காபிர்கள் நம்மளை பார்த்து இன்னும் பொறாமையை கூட்டிக் கொள்ளாமல் நாங்கள் எங்களை தற்பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஹலால் ஹராமுடைய பிரச்சனையில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லோருக்கும் தெரியும். இதற்கு பின்னால் வரக்கூடிய பிரச்சனை முஸ்லீம்களுடைய, முஸ்லாமிய பெண்மணிகளுடைய ஆடையுடைய பிரச்சனை, அதுவும் நமக்கு தெரியும். நம்முடைய குர்பானியுடைய விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படும், அதுவும் நமக்கு தெரியும். இஸ்லாமியர்களுடைய திருமண அந்த முறையுடைய விஷயத்தில் முறைகேடுகள் ஏற்படும், அதுவும் நமக்கு தெரியும். ஏனென்றால் அறிவித்தல் கொடுக்கப்பட்டு விட்டது. இஸ்லாமிய காலியார் முறையை இல்லாமல் செய்வதற்கு இன்று சூழ்ச்சிகள், சதிகள் நடக்கிறது. நடக்காமல் இருக்கவில்லை, நடக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு ஆயுதத்தை தந்திருக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு ஆயுதம் தந்திருக்கிறார்கள். அந்த ஆயுதம் எப்படிப்பட்ட ஆயுதம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தக்பிலு அம்வாஜல் பலா, கடல் அலைகளை போன்று சோதனைகள் வரும். நீங்கள் எப்படி தெரியுமா முகம் கொடுக்க வேண்டும்? பித்துஆஇ வத்தலர்ரு, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள், கெஞ்சி கேளுங்கள், உங்களை ஒப்படையுங்கள். உங்களுடைய ரகசியத்தையும் பரகசியத்தையும் அவனிடத்தில் ஒப்படைத்து அவனை பயந்து வாழுங்கள். அப்படி வாழக்கூடிய நேரத்தில் கடல் அலைகளை போன்று ஒன்றுக்கு பின் ஒன்றாக பிரச்சனைகள், சோதனைகள் வந்தாலும் முகம் கொடுக்கலாம் என்று நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, நம்மளுடைய ஊர் ஷாதுலியா தரீகாவுடைய அனுஷ்டானங்களை மையமாக வைத்து, அடிப்படையாக வைத்து வாழக்கூடிய ஊர். இன்று ஏற்பட்டுள்ள பிரச்சனை, இந்த ஷாதுலியா தரீகாவுடைய அனுஷ்டானங்களிலே நமக்கு சொல்லித்தரப்பட்டுள்ள ஆயுதங்களும் விமர்சனங்களும் இன்று ஏற்பட்டுள்ள பிரச்சனையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மளிடத்திலே ஒரு பீராங்கியை நாம் வைத்திருக்கிறோம், ஒரு கொசியை தாக்குவதற்காக என்பது போல இருக்கிறது. அப்படிப்பட்ட அனுஷ்டானங்கள் நமக்கு ஷாதுலியா தரீகாவில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பகதாது மாநகரம் முஸ்லிம்களால் நிறைந்து போயிருந்த மாநகரம். இஸ்லாமிய பள்ளி வாயல்களும், இஸ்லாமிய மதரசாக்களும், இஸ்லாமிய தைக்காக்களும், இஸ்லாமிய நெறிமுறைகள் எல்லாம் மிக உயர்ந்த அந்தஸ்திலே இருந்து இஸ்லாமிய ஆட்சி நடந்த ஒரு மாநகரம். அந்த மாநகரத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள் தாத்தாரிகள். எப்படியான சூழ்ச்சி? இன்று நமக்கு ஏற்பட்டுள்ள சூழ்ச்சி போன்று ஒரு சாதாரண சூழ்ச்சி அல்ல, மிகவும் பயங்கரமான சூழ்ச்சி. பள்ளிகள் உடைக்கப்பட்டது, பள்ளிகள் உடைக்கப்பட்டது, மதரசாக்கள் தகர்க்கப்பட்டது, முஸ்லிம் மையவாடிகள் தகர்க்கப்பட்டது, உலமாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்களுக்கு வீதியிலே நிம்மதியாக நடக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இஸ்லாமிய பெண்களில் கற்ப அறையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை
அந்த பெண்களுடைய வயிற்றை கிழித்து குழந்தையை பச்சை பச்சையாக எடுத்து குத்தி கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது பகதாதிலே. எப்படியான ஒரு சோதனை! நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையையும் அந்த பிரச்சனையையும் ஒப்பிட்டு பார்த்தால் எது போன்று இருக்கிறது? நாம் எல்லோரும் புத்தியுள்ளவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஷேகுனா சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈஜிப்டிலே இருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அந்த பகதாது மாநகரத்திலே இப்படியான சோதனைகள் எல்லாம் நடந்து, பிரச்சனைகள் எல்லாம் நடந்து, தாத்தாரிகளால் அந்த பகதாது மாநிலம் கைப்பற்றப்பட்டு விட்டது. சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஹிஸ்புல் பஹரை அந்த பகதாது மாநகரத்திலே ஓதப்பட்டிருந்தால் இந்த தாத்தாரிகளுக்கு அந்த பகதாதை கைப்பற்றுவதற்கு நிலைமை ஏற்பட்டிருக்காது என்று சொல்கிறார்கள். என்னுடைய ஹிஸ்புல் பஹரை ஓதி இருந்தால் பகதாதிலே சூழ்ச்சி செய்த, கிளர்ச்சி செய்த அந்த தாத்தாரிகளுக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிருக்கும் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆயுதம்! அது யாருக்கு இருக்கிறது? யாருக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது? நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகான் சொல்கிறார், என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பகதாதை முன்னோக்கி சொல்கிறார். பகதாதிலே அந்த பிரச்சனை அப்படியே மங்கி போயிருக்கும், சிதறுண்டு போயிருக்கும், ஹிஸ்புல் பஹர் ஓதப்பட்டிருந்தார். நாங்கள் உண்மைக்குண்மையாக நம்பி நியத்து வைத்து அந்த ஹிஸ்புல் பஹரை நம்முடைய ஷேகுமார்கள் சொல்லித் தந்த பிரகாரம் நம்மளுடைய நாட்டிலே ஏற்பட்டுள்ள, நம்மளுடைய ஊரிலே ஏற்பட்டுள்ள பிரச்சனையை மையமாக வைத்து ஓதி வருவோமையாக, அப்படி ஓதி வருவதற்கு நம்மளுடைய தலைவர்கள் நமக்கு இடம் காட்டி தருவார்களே, ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் அப்படி ஈசல் கிளைகளை போன்று சிதறுண்டு போய்விடும். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய குடும்பத்தினர்கள் உலகத்திற்கு பாதுகாப்பு, அஹ்லு பைத்தி அமானுன் லி அஹ்லில் அர்ல், என்னுடைய குடும்பத்தினர்கள் இந்த உலகத்திற்கு அமான், பாதுகாப்பு. முஸ்னத் அஹ்மதிலே ஹதீஸ் வருகிறது. அந்த பாதுகாப்பு எவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் காட்டிக் கொடுக்கப்பட்டதோ அவர்களினால் காட்டித்தரப்பட்ட வழிமுறை நம்மளுடைய ஊரிலே ஒவ்வொரு முஸ்லீம்களாலும், ஒவ்வொரு முஃமின்களாலும் பேணப்படுமே, ஆனால் நிச்சயமாக நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போய் நல்ல நிலையும், நல்ல அபிவிருத்தியான நிலையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதை நாங்கள் பேண வேண்டும், பேணுவதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைய காலம் முஸ்லீம்களுக்கு எதிராக, முஃமின்களுக்கு எதிராக பொறாமைக்காரர்கள், சூழ்ச்சி செய்யக்கூடிய, குபாடம் செய்யக்கூடிய, முஸ்லீம்களுடைய மானங்களை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காலம். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. நம்மளுடைய குடும்பத்தினர்களை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. நம்மளுடைய ஊர் மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. காபிர்கள் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய நேரத்தில் நாமல் பிளவுபட்டு பிரிந்து போயிருந்தால் எப்படி அதை எதிர்கொள்வது? முடியாத ஒரு நிலை. எனவே நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும், நாங்கள் ஒருமைப்பட வேண்டும். ஒருமைப்படுவது என்றால் வெறுமனே வாயால் மாத்திரமல்ல, உள்ளத்தினால் ஒருமைப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இறுதி நாளில் சிலர்கள் உருவாகுவார்கள். அவர்கள் வாயளவில் நேசம் வைப்பார்கள், கல்புல குரோதத்தை வளர்த்துக் கொண்டே இருப்பார்கள். வாயளவுல மதித்து பேசுவார்கள், மரியாதை செய்வார்கள், அன்பாக பேசுவார்கள். ஆனா கல்புல இவனை எப்படி குழி தோண்டி புதைப்பது என்று முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். இது யாருக்கு மத்தியில்? முஸ்லீம்களுக்கு மத்தியில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீம்களுக்கு மத்தியில் இப்படியான சூழ்நிலைகள் ஏற்படும். இப்படியான குணங்களை எங்களை விட்டு அகற்றி உண்மைக்குண்மையாக கல்வினால் ஒன்றுபட்டு நாங்கள் ஒன்றுபட்டு இந்த பிரச்சனைகளை அணுகுவோமே, ஆனால் நமக்கு வழிகாட்டிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் குர்ஆன் ஹதீஸிலே சொல்லித்தரப்பட்ட நம்மளுடைய கண்ணியமான மஷாயிகுமார்கள்
சொல்லித்தந்த பிரகாரம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த ஓதல்களை மையமாக வைத்து இந்த பிரச்சனைகளை அணுகுவோமே. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் செல்லா காசு. அதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் மூமீன்களையும் பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக, முஸ்லீம்களுடைய எதிரிகளை விட்டு முஸ்லீம்களை காப்பாற்றிடுவாயாக. இஸ்லாத்துக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ, முஸ்லீம்களுக்கு மூமீன்களுக்கு எதிராக யாரெல்லாம் குபாடங்கள் தீட்டுகிறார்களோ அவருடைய குபாடங்களை எல்லாம் நீ சிதறுண்டு போக செய்திருவாயாக. யா அல்லாஹ் கொடுமைகள் கொடூரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு எந்த சக்தியும் நமக்கு எந்த ஆற்றலும் கிடையாது ரஹ்மானே. எங்களுடைய சகல விடயங்களையும் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய குடும்பத்துடைய விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய வியாபாரத்துடைய பிரச்சனைகளை எல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய நோய் நொம்பலங்களுடைய விஷயங்களை எல்லாம் ரஹ்மானே உன்னுடைய சன்னிதானம் ஒப்படைக்கிறோம். அவைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தி தருவாயாக. பொறுமையோடும் எங்களுடைய மதிப்புகளை இழந்து கொள்ளாமலும் வாழக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக. முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்திடுவாயாக. முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்ள பொறாமக்காரர்களை எல்லாம் அகற்றி விடுவாயாக. யாரெல்லாம் கெடுதியான எண்ணங்களோடு முஸ்லீம்களுக்கு மத்தியில் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்து என்னும் அந்த ஒளிமயத்தை நசீபாக்கிடுவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.